ஜேஎஸ்டபிள்யூட ஐபிஓ வந்து வரப்போகுது. ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோல கிளியரா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐபிஓட டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். ஐபிஓட பிரைஸ் பேண்டா அவங்க வச்சிருக்கிறது வந்து 139ல இருந்து 147 வந்து வச்சிருக்காங்க. அண்ட் தென் இதோட ஓப்பனிங் டேட் வந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதியில இருந்து எண்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 11 வந்து இருக்கு. இதுக்குள்ள வந்து இந்த ஐபிஓ வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். அதுக்குள்ள நீங்க வேணும்னா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஐபிஓட சைஸை பார்க்கும்போது 3600 கோடிக்கு வந்து ஐபிஓ வந்து இங்க இஷ்யூ பண்ண போறாங்க. 1600 கோடி வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ ஆகும். 2000 கோடி வந்து ஆஃபர் ஃபார் சேல்லையும் வந்து இஷ்யூ பண்ண போறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது இங்க 15000 இருந்தா உங்களால வந்து ஒரு லாட் வந்து எடுத்துட முடியும். ஒரு லாட்ல 102 ஷேர்ஸ் வந்து வருது. அலாட்மெண்ட் வைஸ் அண்ட் தென் லிஸ்டிங் வைஸ் பார்க்கும்போது அலாட்மெண்ட் வந்து 12ஆம் தேதியும் லிஸ்டிங் வந்து 14ஆம் தேதியும் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் கிடைச்சதா இல்லையான்னு 12ஆம் தேதியா தெரிய வந்துடும். இந்த ஐபிஓ வந்து அவங்க ஏன் போடுறாங்க அப்படின்னா 800 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு புது பிளான்ட் வந்து ஓபன் பண்ண போறாங்க ராஜஸ்தான்ல. சோ இந்த ராஜஸ்தான் பிளான்ட்டுக்கு ஒரு 800 கோடி ரூபாயும் 520 கோடி ரூபாய் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்க கடனுக்கு வந்து திரும்பி கட்டுறாங்க. ஸோ இதுலேயே தெரியும் இந்த கம்பெனி வந்து நிறைய கடன்ல வந்து இருக்கு. ஸோ இவங்க ஃபினான்ஷியல்ஸ் எடுத்து பார்க்கும்போது 2025 வந்து நெட் லாஸா தான் வந்து இருக்காங்க. ப்ராஃபிட் வந்து பண்ணல. 2023-24 ஃபினான்ஷியல் இயர் எடுத்து பார்க்கும்போதுமே ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ப்ராஃபிட்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கடன் வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் நெட் லாஸ்ல தான் வந்து இருக்காங்க இந்த கம்பெனி. இது எல்லாத்தையும் ரீபே பண்றதுக்காக தான் இந்த ஒரு ஐபிஓ வந்து வராங்க. இப்ப கிரே மார்க்கெட் பிரைஸ் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 13 ரூபா வந்து அதிகமான கிரே மார்க்கெட் பிரைஸ்ல வந்து இருக்கு. அப்படின்னா லிஸ்டிங் வந்து ஒரு 12% வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா 136 147 ரூபா தான் வந்து இருக்கிற பிரைஸ் பெண்டா இருக்கு. ஸோ அப்படி நம்ம கணக்கு பண்ணும்போது இங்க 12% வந்து லிஸ்டிங் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இருக்க கிரே மார்க்கெட் பிரைஸ் ஒரு இடத்துல 13 ரூபா வாசிக்க முடியுது, இன்னொரு இடத்துல வந்து 18 ரூபா வந்து வாசிக்க முடியுது கிரே மார்க்கெட் பிரைஸ் பொறுத்தளவுல. இது வந்து சேஞ்சஸா வந்து இருக்கு. இந்த ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் வந்து என்ன மாதிரி கம்பெனின்னு உங்களுக்கே தெரியும். சிமெண்ட் கம்பெனி தான். அண்ட் தென் இது எந்த கம்பெனியோடதுன்னு கேட்டீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ குரூப்போட சேர்ந்தது தான். இந்த கம்பெனி வந்து கிரீன் சிமெண்ட்டை தயாரிக்கிற ஒரு கம்பெனியா இருக்காங்க. ஈகோ ஃப்ரெண்ட்லியா 7 மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து வச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு சேலம்லயே ஒரு பிளான்ட் வந்து இருக்கு, ஆந்திரால இருக்கு, கர்நாடகால இருக்கு. இந்த மாதிரி 7 இடத்துல இருக்கு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ன்றது. அண்ட் தென் இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நம்ம பார்க்கும்போது ஐபிஓக்கு முன்னாடி வந்து 78% வந்து ஓன் பண்ண போறாங்க. ஐபிஓக்கு அப்புறம் 72% வந்து ஓன் பண்ண போறாங்க. அப்படின்னா 6% வந்து ஸ்டேக்ஸ்ல வந்து பண்றாங்க இந்த ஐபிஓ டைம்ல. இதுதான் ஓவரால் இந்த ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் ஐபிஓ சுத்தி இருக்கிறது. கிரே மார்க்கெட் வைஸ் பார்க்கும்போது இப்போதைக்கு லிஸ்டிங் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. பட் ஆனா 12% தான். ஆனா இந்த கம்பெனி வந்து கடன்ல வந்து இருக்கு. லாங் டேர்ம் பர்பஸ்க்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் வந்து இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணல. நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா இந்த டீடைல்ஸ் எல்லாம் பாத்துங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாமா சொல்லி டிசைட்